ஹாய். ஆலங்குடி அப்புறம் ஆலங்குடியை சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நீங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்க செய்தியா மாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆலங்குடியை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தானு தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சேந்தன்குடி ஜெயநகரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பக்தர்களால் தென்பழனிமலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்ந்து வருகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இந்த கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். மேலும் சேந்தன்குடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரதம் ஒன்று செய்து அதனை வான வேடிக்கைகளுடன் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து வழங்கினர். இந்த புதிய ரதத்தை சேந்தன்குடி 7ஆம் கரைக்காரர்கள் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மேலும் முருகப்பெருமான் கோவிலின் வாசலின் முன்பாக வான வேடிக்கையுடன் மிடுக்குடன் வந்த ரதம் சேந்தன்குடி மக்களின் உற்சாக ஊர்வலத்துடன் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது கோயிலை நெருங்கியதும் ஏராளமான பெண்கள் அருள் வந்து ஆடியது அங்கு வந்திருந்த அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இக்கோவிலில் அறுசுவை அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு அன்னதான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டனர். ஆலங்குடியோட எல்லா நிகழ்ச்சிகளும் செய்திகளா மாறணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலங்குடியோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க.